வா. என்னப்பா அது ஸ்பீக்கரு? என்னவா பாப்பா? இப்ப எதுக்கு இத நடுவுல கொண்டு வந்து நிக்கிற? ஓ, நம்ம சொல்ல போற முடிவை சத்தமா சொன்னாதான் இவங்களுக்கு புரியுமோ? வெரி குட். என் மகனா மகதான். மீனா, அந்த பட்டனை ஆன் பண்ணு. சரிக்கா. அடுத்த பட்டனை ஆன் பண்ணு. சரிக்கா. மீனா, கோயிலுக்கு போலான்னு சொன்னல, போலாமா? போலாம்க்கா. என்ன கண்ணு, நீங்க பேசுறது மட்டும்தான் வருது, நான் எப்ப பேசுறது? நீ பேச வேணாம், நீ பேசுனத அது பேசும். அது பேசுமா? யோ, அண்ணத்தோட ஒரிஜினல் ஜாதகம் இங்க சொருகி வச்சிருக்க பாரு. இத அவ பாத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அவ மட்டும் நிமிந்து பாத்திருந்தா அதுக்கப்புறம் உன்னையும் என்னையும் ரோட்ல பிரிச்சு தொங்க விட்டுருப்பா. அன்னைக்கு நான் போதையில வந்த அன்னைக்கு தான் அவ தேடிக்கிட்டு இருந்தா. நான் தான் கொண்டு வந்து இங்க வச்ச. போதையில வச்ச இடம் மறந்து போச்சு. அப்படியே கிடைச்சாலும் அவ என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? இதுல இருக்கிற ராசி நட்சத்திரம் எல்லாம் வேற. போய் பார்த்துட்டு வந்தோமே, மறந்துட்டியா? போன வருஷம் பார்த்த ஜோசியர் என்ன சொன்னா? இந்த ஜாதகக்காரி பிறந்த இடத்தை விட போற இடத்துல ராணியா இருப்பா, போற வீட்டுல கோட்டை கட்டி வாழ்வான்னு சொன்னாங்கல்ல. அதுக்கு தானே என் ஜாதகத்தை மாத்தி எழுதணும். தாலி ஏறனா மாமங்காரன் சாவான். நட்சத்திரம், திதி, யோகி, அவயோகின்னு அப்படியே பிரிச்சு மேஞ்சிட்டிய. இத பாரு, எந்த காலத்திலயும் இந்த ஜாதகம் அவ கைக்கு கிடைக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ண போற? வேற எங்கன்னா ஒளிச்சு வைக்க போறியா? எதுக்கு மறுபடியும் மறக்கவா? இனி ஜாதகம்னா நான் எழுதுனது மட்டும்தான். குணாவை தவிர வேற எவன் வீட்டுக்கும் அவ போக கூடாது. மானங்கட்ட பயல, நீ எல்லாம் மனுஷனா? 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் மனசு ஒத்து போச்சுன்னா அவங்க எந்த காரணத்தை கொண்டும் பிரிய கூடாது, பொய்ய சொல்லியாவது அவங்களை சேர்த்து வைக்கணும்ன்றதுக்காக பெரியவங்க சொல்லி வச்சுட்டு போனது. ஆனா நீ ஒரு அப்பன் தானே. நீ பெத்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைக்க மாட்டேங்கிற. நீ எல்லாம் மனுஷனாடா? உன் பொண்டாட்டியை விடு, அவ வேற யாரோ. அவ அண்ணத்தை பெக்கல, அவ இவளை வெறுக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. நீ பெத்தவன் தானடா, நீ எப்படி அப்படி பண்ற? டேய், ஒரு நாய் பூனை கூட அது போட்ட குட்டியை காப்பாத்த கவ்வி தூக்கிட்டு ஓடுண்டா. அந்த உணர்வு கூட உனக்கு இல்லையாடா? நீ எல்லாம் என்னடா மனுஷன்? உன்னை மனுஷன்லயும் சேர்க்க முடியாது, மிருகத்திலையும் சேர்க்க முடியாதுடா. நீ எல்லாம் என்னடா ஜென்மம்? இவட்ட என்னப்பா பேச்சு? அண்ணத்தை கூட்டிட்டு வீட்டுக்கு போலாம்ப்பா. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாதுப்பா. அண்ணத்தோட வீடு இது. அண்ணன் வெளியே போகணும்னு நினைச்சாலும் அவளாதான் முடிவெடுக்கணும். என்ன சாமி தோற, அன்னைக்கு இன்னும் பெரிய இவ மாதிரி பேசுன? இவ்வளவு கேவலமான காரியத்தை பண்ணிருக்க. உன்னை பார்க்கவே அசிங்கமா இருக்குப்பா. மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. உங்களுக்கு அடிப்படவும் நான் பயந்துட்டேன். அதனாலதான் நான் இதையும் நம்பிட்டேன் மாமா. நீ நம்பலன்னு உன்னை நம்ப வச்சிருக்கான். எனக்கு அடிபட்டது கூட இவன் பண்ண காரியமா தான் இருக்கும். டேய், இப்ப சொல்றேன் கேட்டுக்க. அண்ணன் என் வீட்டுக்கு தான் மருமகளா வருவா. இதை எவனாலையும் தடுக்க முடியாது. தேதியை பிக்ஸ் பண்ணிட்டு உன்ட்ட சொல்றேன். வந்து கல்யாணத்தில் நின்னுட்டு போ. மாமா, இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணியும் எங்க அப்பா உனக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கொடுத்துட்டு தான் இருக்காரு. உங்க மரியாதையை ஒழுங்கா காப்பாத்திக்கோங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு. சின்னவனே, நீ பேசாத. என்னதான் இருந்தாலும் அவன் அண்ணத்தோட அப்பன். நீ பேசுறது வேற, நான் பேசுறது வேற. இங்க பாருங்கண்ணு,
இந்த ஊரும் உறவுக்காரங்களும் மெச்சற மாதிரி உன் கல்யாணத்தை நான் சீரும் சிறப்புமா நடத்தி காட்டுவேன். இந்த வீட்ல இருந்து நீ ஊர்வலமா வர்றத இந்த ஊரே வேடிக்கை பார்க்கணும். பார்க்க வைப்பேன்.